முடியாதது ஒரு மனுஷன் முள்ளங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தின உடனே வானத்திலிருந்து அக்னி இறங்கி வருதுன்னா பியூட்டிஃபுல் அனாயிட்டிங், பவர்ஃபுல் அனாயிட்டிங்ல பேர் சூறை செடி கீழே இருக்கிறீங்க, எனக்கு தெரியல. உங்களோட ஆண்டவர் பேசுறாரு. கம் அவுட், கம் அவுட், கம் அவுட். எல்லாமே மறந்துடாங்க. எல்லோரும் இதை கண்டபோது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. உப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அங்க 450 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் the one and only எலியா தீர்க்க தரிசிக்கும் ஒரு சவால் நடக்குது. ஒரு சவால். இந்த சவால்ல ஒரு பெரிய கூட்டம் சுற்றி வேடிக்கை பார்க்க வந்தது. என்ன சவால்னா, நீங்க 450 பேர் நீங்க உங்களுடைய தெய்வங்களை நீங்க கொண்டு வந்து காட்டிடுங்க, அப்புறம் நான் என்னுடைய தெய்வத்தை கொண்டு வந்து காட்டுறேன். சேலஞ்ச். ஒன் அண்ட் ஒன்லி த எலியா. அவங்க காலை முதல் மாலை வரை என்னென்னமோ தூபம் காட்டுறாங்க, என்னென்னமோ பிரயாசப்படுறாங்க, என்னென்னமோ செய்றாங்க. ஆனா அவங்க சோர்ந்து போனது தான் மிச்சம். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் சோர்ந்து போனது தான் மிச்சம். ஆனா இப்போ எலியா செப்பனிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி 12 கற்கள், இஸ்ரவேலிலே செதறி போன 12 கோத்திரங்களை செப்பனிட்டு பலிபீடத்தை கட்டி அதிலே தண்ணீரை வார்த்து அதிலே இறைச்சியை வைத்து அவன் முள்ளங்கால் படியிட்ட பொழுது எந்த வானத்தை எலியா அடைத்தாரோ அதே வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்து அந்த பலிபீடத்தை பட்சித்தது. இத அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும் காண்கிறார்கள். எல்லா ஜனங்களும் காண்கிறாங்க. 450 பேர் எங்க? ஒரு மனுஷன். போதும் கர்த்தாவே, என்னை சாகிற எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறவன் செய்த காரியம். நாம கூட பல வேளையில நம்முடைய பக்தி கூட எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய பக்தியில, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு கமிட்மெண்டா இருக்கணும். கமிட்மெண்டா இருக்கணும். இங்க மழை அடிச்சாரு, பனி அடிச்சாரு, இப்போ அக்னி வர வைக்கிறாரு. வாட் ஆ சூப்பர் நேச்சுரல் மேன் ஆஃப் காட் இல்ல? வாட் ஆ பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட் இல்ல? அவன் செப்பனிட்ட உடனே, அவன் கரங்களை உயர்த்தின உடனே, அவன் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே வானம் திறக்கப்படுது, அக்னி இறங்கி வருது, அந்த பலிபீடத்தை பட்சிக்குது. இது எல்லாரும் பார்க்கறாங்க. பார்த்தவங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆராதனை செய்றாங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம்? முழங்கு பூரா விழுந்து, முழங்கு பூரா விழுந்து அவர் என்ன பண்றாங்க? ஒரு மெய்யான தெய்வத்தை அடையாளம் காண்கிறார்கள். மெய்யான தெய்வத்தை அறியாத ஜனங்க இப்ப அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாருனால இது முடிஞ்சது? எலியா தீர்க்கதரிசி. நான் ஆராதிக்கிறவர் வல்லமையுள்ள தெய்வம். சாதாரண வல்லமையுள்ள தெய்வம் அல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். தேவனுக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது என்பதை வெளிப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த எலியா. ஒரு எலியா கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அவர் தான் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. ஒன்று தீர்க்கதரிசி, 2
தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். 3 வானத்தை 3.5 வருடம் அடைத்தவன், மழையும் பெய்யாமல் பனியும் பெய்யாமல். 4 வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர். 5 பாகால் தீர்க்க தரிசிகளை சங்காரம் பண்ணினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன். என் பிதாக்களை பார்க்கிலும் நான். நீ நல்லவனா கெட்டவனா ஆண்டவர் ஆராய்ச்சி செஞ்சு உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருந்தாருன்னா, நீ ஃபர்ஸ்ட் நீ ஆராய்ச்சி செஞ்சால உன் கதை முடிஞ்சிச்சு இல்ல. ஆண்டவர் நம்ம நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், நாமெல்லாம் நோவா காலத்தை போல முடிஞ்சிருக்கோம் நம்ம கதெல்லாம். எவ்வளோ பெரிய ஊழியம் இது. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாகால் தீர்க்க தரிசிகளை கொன்று போட்ட உடனே எசபேல் வாசிமா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். ஆமா, கூட என்ன பண்ணுவான், அநேக வேலையில என்ன பண்ணுவான், எசபேல் அப்பப்போ வேலை செய்யும். எசபேல் எலியாக்கே வேலை செஞ்சது இல்ல, நமக்கு வேலை செய்யாதா? அவளுக்கு தெரியல, அவ எப்ப இதை நினைச்சாலோ அப்பவே அவ அழிஞ்சிட்டா. தேவனுக்கு விரோதமா எழுதுறதுக்கு யாருமா இருக்கிறா? தேவனுக்கு விரோதமா எழுதுறது யார் இருக்கிறா? எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? தேவனுக்கு விரோதமாக எழும்புறதற்கு ஒருவருமே கிடையாது. 450 பேர் பாகால் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க ஒரு பள்ளத்தாக்குல. ஒரே தீர்க்கதரிசி தான் இவரு, மற்றும் சுற்றி ஜனங்க கூடி இருக்கிறாங்கம்மா. நீங்க இருப்பீங்களா அந்த மாதிரி? நான் கேட்கிறேன், 450 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் மட்டும் நின்று அவங்க எதிர்க்க சேலஞ்ச் பண்ண முடியுமா? சேலஞ்ச் பண்ணாரு. 450 பேர்னால முடியாதது ஒரு மனுஷன் முள்ளங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தின உடனே வானத்திலிருந்து அக்னி இறங்கி வருதுன்னா, பியூட்டிஃபுல் அனாயிட்டிங், பவர்ஃபுல் அனாயிட்டிங்ல. இத முடிஞ்ச உடனே அவங்களுடைய கதையை முடிக்கிறாருன்னா அப்போ வாட்ட இல்ல ஃபயர் அனாயிட்டிங்ல. இது இந்த 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 ஆகாப் ராஜா இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே தெரியுமா அவனுக்கு, இனி நம்மளுக்கு தீர்க்கதரிசிகள் இல்லை, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான், எல்லாரையும் விட்டுட்டான், கொண்டு போட்டுட்டான். உடனே இந்த அம்மா கோபம், நாளைக்கு சரியா இந்த நேரத்துக்குள்ள எலியாவுடைய தலை, எலியாவுடைய காலு, எலியாவுடைய கை, எலியாவுடைய சரீரம் வெட்டி சரமரமாக்கி அவனை பயங்கரமான ஒரு கோலத்தில் என்ன பண்ணணும், கொன்று போட்டணும். போய் சொல்லு, இது நடக்கல அப்படின்னா எங்களுடைய தெய்வம் இதுக்கு அதிகமாக என்ன செய்யட்டும் அப்படின்னு சேலஞ்ச் சொல்றான். அங்கே நிறுத்தி விட்டு இப்ப அவர் மட்டும் தனியா போக ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தன் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை. இன்னைக்கு எத்தனை பேர் சூறை செடி கீழே இருக்கிறீங்க எனக்கு தெரியல. உங்களோட ஆண்டவர் பேசுறாரு. கம் அவுட், கம் அவுட், கம் அவுட். எல்லாமே மறந்துடாத, எல்லாமே மறந்துடாத. உன் ரட்சிப்பை மறந்துடாத. தேவன் உன்னோடு பேசினதை மறந்துடாத. நீ தேவனோடு பேசினதை மறந்துடாத. தேவனுக்கு செய்ததை மறந்துடாத. தேவனுக்காக நீ செய்ததை மறந்துடாத. ஆமா, எசபேல் வரும், எசபேல் வரும். எசபேல் உனக்கு சோர்வு கொடுக்கும், எசபேல் உனக்கு பயம் கொடுக்கும், எசபேல் உனக்கு அவிவிசுவாசத்தை உண்டு பண்ணும். எசபேல் உனக்கு மரித்து போகத்தக்கதான சூழ்நிலை ஏற்படுத்தும், சூழ்நிலை ஏற்படுத்தும்.
அவ்வளோதான். இனிமேல் நான் ஏன் வாழணும்? இனிமேல் இப்படி வாழ முடியும்? இந்த பிரச்சனையில் எப்படி வாழ முடியும்? இந்த நெருக்கத்தில் எப்படி வாழ முடியும்? இந்த பலவீனத்தில் எப்படி வாழ முடியும்? இந்த சூழ்நிலை எப்படி வாழ முடியும்? ஒருவரும் நம்மளுக்கு கம்ஃபர்ட்னஸ் இல்லையே, ஒருவரும் நமக்கு இல்லையே, ஒருவரும் இன்னும் எத்தனை நாள் இப்படி வாழ்றதுக்கு சாகிறது மேல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்படி வாழ்றதுக்கு நிம்மதியே இல்லையே. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒன்ஸ் ஃபார் ஆல் அவர் செய்த எல்லாமே மறக்க செய்தது, எல்லாமே மறக்க செய்தது. உன் அனாயிட்டிங்க மறந்துட்டான். அனாயிட்டிங்க ஒரு பயமுறுத்துற செய்தி, உன்னை கொன்றுவேன் நாளைக்கு இந்த டைம்குள்ள. டீப்பா கண்ண மூடி ஒரு பெரும் மூச்சு விட்டு நான் சொல்றது அப்படியே திங்க் பண்ணுங்க. எந்த இடத்துல நான் இருக்கும் பொழுது ஏசப்பா என்னை தேடி வந்தாரு? நான் ஒரு தீர்க்கதரிசியா, இல்லை நான் ஒரு நீதிமானா, நான் ஒரு விசுவாசியா, நான் நல்ல பேர் பெற்றவனா, நல்ல ஆரோக்கியமா இருந்தேனா, நல்ல ஆஸ்தி உள்ளவனா இருந்தேனா, நான் சமாதானம் பண்ணிக்கிறவனா இருந்தேனா? எப்போ வந்தார் என்ன ஏசப்பா என்னை தேடிக்கிட்டேன். எல்லாமே முடிந்தது, எல்லாமே முடிஞ்சிச்சு. என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனிமே வாழ முடியாது. நோ ஹோப். வாழ்றதுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஆரோக்கியமா இல்லை, நான் பரிசுத்தமா இல்லை, நான் நல்லவனா இல்லை. எல்லாராலும் நெருக்கப்பட்டேன். என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநியாயங்கள், என்னுடைய பாவங்கள் இந்த உலகமே புறக்கணிச்சிடுச்சு. ஏன் என் மனைவியே சொல்லிச்சு, என் கணவரே சொன்னார், எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஊரே சொல்லிச்சு, இவன் ஒரு உதவாக்கிறேன், அவ்வளோதான், இனிமே உன் கதை முடிஞ்சிடுச்சு. அப்பதானே ஏசப்பனை தேடி வந்தாரு. எவ்வளோ அழுதுருப்பேன், எவ்வளோ புலம்பிருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கண்ணீர் விட்டிருப்பேன், எவ்வளோ கதறிருப்பேன். அப்பேற்பட்ட சேற்றில், பாவத்தில், வியாதியில், சாபத்தில், சாக கடந்த படுக்கையில் இன்னைக்கு செத்தா நாளை கடகம் பண்றவங்க அதோட மறந்துடும் இந்த உலகம். அப்பேற்பட்ட நிலைமையில அந்த ஏசப்பாவுடைய அன்பினை தேடி வந்து இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கோம். அப்படின்னா இப்போ எனக்கு வர பிரச்சனை, இப்போ எனக்கு வர நெருக்கம், இப்போ எனக்கு வர துக்கம், இப்போ எனக்கு வர பயமுறுத்துகிற காரியங்கள், இப்போ எனக்கு வர குறைகள், இதில் கைவிட்டுருவாரா? நிச்சயமாக கைவிட மாட்டார். எலியா சொல்றாரு, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். என் தேவஜனமே கவனிங்க, அங்க வசனம் சொல்லுது, 5வது வசனம், ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, இதுதான் அப்பா பாசம், இதுதான் அப்பா பாசம். இவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு என்ன பண்றாங்க? நித்திரை பண்ணினான். நித்திரை என்பது இந்த உலகத்தினுடைய காரியம். நித்திரை என்பது உலகத்துக்குரிய காரியம். அவன் நித்திரை பண்ணினான். அப்பொழுது மேலான காரியம் வெளிப்படுது. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். 6, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. மேலானவைகளை தேடுங்கள். பரலோகம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து அவன் தலைமாட்டில் வைக்குது. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். நிறைய பேர் அப்படிதான்.
ஆண்டவர் எவ்வளவு பலப்படுத்தினாலும் என்னடுவாங்க, கம் டு தி பாயிண்ட், சோர்வடைஞ்சிடுவாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், அன்பு தேவ ஜனமே, ஏசப்பா எப்பவும் மாற மாட்டார். டோன்ட் ஸ்டக் எனிவேர். இந்த எலியா போல புலம்பி தடை செய்துக்கிட்டு தங்கிடாதீங்க. புரியுதுங்களா? போக வேண்டிய தூரம் அங்க சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எப்போ அந்த மேலான அபிஷேகம் பண்ணப்பட்ட அடையும் மேலான அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீவ தண்ணீரும் எலியாவுக்கு வந்ததோ, அங்க வசனம் சொல்லுது, 8வது வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், அப்பா இதுதான் மேலானவைகளை தேடுங்கள். கவனிங்கம்மா, எத்தனை நாள்? 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தே போனா. எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. நல்ல வேலை இந்த எலியா சூறை செடிக்கு போனாலும் கர்த்தரனுக்கு விண்ணப்பம் பண்ணினான். இல்ல ஒருவேளை அந்த எசபேலுக்கு பயந்துட்டு போயிட்டு அது மாதிரி நின்று தான் வச்சுக்கலேன், அவன் கதை நாயிட்டு இருக்கோம். சாப்டர் க்ளோஸ். ஏன்னா இவன் பயந்தான். எதுக்கு பயந்தான்? இந்த எசபேல் நம்ம கொன்றுவா, நாளைக்கு சாயந்தரம் தான் டைம். பிராணனுக்கு பயந்தான். நல்ல வேலை அவனுக்கு மாம்சம் வேலை செய்யல, சுயம் மட்டும் தான் வேலை செஞ்சுது. மாம்சம் வேலை செஞ்சிருந்தா எசபேல் உன்னை போய் நின்று என்ன பண்ணிருப்பான்? ஆமா, ஐயோ மன்னிச்சிடு, நீ என்ன சொல்ற, நான் கேட்கிறேன், என்ன ஒன்றும் பண்றாத, க்ளோஸ். செத்தாலும் அவருடைய கரத்துல தான் சாவேன் அப்படின்னு சொல்லி சூறைச்செடி கீழே வந்து விண்ணப்பம் பண்ணினான். எலியா மேல இருக்கிற அபிஷேகம் சூறைச்செடிக்கிட்டே முடிகிற அபிஷேகம் கிடையாது. அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவன், உள்ளங்கை மேகத்தை கொண்டு மலையை வரைவைக்க செய்தவன், அவனுக்காக பரலோகத்துல ரதங்கள் ஆயத்தமா இருந்தது. அக்னிமயமான ரதங்கள் ஆயத்தமா இருந்தது. எலியா சூறை செடியிலே கதையை முடித்துக்கொண்டு முடிவதற்காக தேவன் அவனை அபிஷேகிக்கல. இந்த மாலை வேளையில வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, உன்னை ஏனோ தானோன்னு வாழ வைக்கிறதுக்காக தேவன் உன்னை ரட்சிக்கல. ஏனோ தானோன்னு இருக்கிறதுக்காக தேவன் உன்னை தெரிந்து கொள்ளல. ஏனோ தானோன்னு நீ பயந்து போய் வாழ்றதுக்காக தேவன் உன்னை அழைக்கல. தேவன் உன்னை ரட்சித்ததற்கு, தேவன் உன்னை தெரிந்து கொண்டதற்கு, தேவன் உன்னை அழைச்சதற்கு, தேவன் அபிஷேகம் பண்ணதற்கு ஒரு மிகப்பெரிய முகாந்தரம் உண்டு. அது மேலானவை. அதற்கான முகாந்தரத்தை நீ எப்போ ஐடென்டிஃபை பண்ணுவாயோ, எப்போ அறிந்து கொள்வாயோ, அப்போ உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஏற்படுத்தின அந்த வெகு தூர பிரயாணத்திற்கு தேவனுடைய வார்த்தை பலத்தினாலே, அபிஷேகத்தின் பலத்தினாலே, ஆவியின் பலத்தினாலே உன்னை எல்லா சூறை செடி நாவிலிருந்து, எசபேலின் நாவிலிருந்து உன்னை ஜெயிக்கத்தக்கதான ஒரு விசேஷித பாதைகளை உனக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இன்று சூறை செடி நிழலிலிருந்து, எசபேலின் ஆவிலிருந்து இப்பொழுது அன்பு சபையே, எழும்பு, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே உன்னை துரிதப்படுத்துகிறார். எதுவுமே முடிந்து போல. சொல்லுங்க, இனிமேதான் ஆரம்பம். அபிஷேகத்துடைய வல்லமை வெளிப்பட போகிறது. வார்த்தையின் வல்லமை வெளிப்பட போகிறது. அவருடைய தரிசனம் வெளிப்பட போகிறது. அபிஷேகத்தினுடைய ஆழம் வெளிப்பட போகிறது. இனிமே நீ ஆயத்தமா இரு. எலியாவை போல பயந்து போய் சூறை செடியில் நிற்காதே. பரலோகம் ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தப்படு. அம்மா, போ. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தூதன் இறங்கி வந்தானோ மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையில் மேலான காரியங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. அநேக வேலையில், சில சூழ்நிலையில், சில பிரச்சனையில், சில காரியங்களில் சில பேரால் நாம் என்ன பண்ணுறோம்? குந்திடுறோம். முடவனை போல குந்திடுறோம், குருடனை போல உறங்கிடுறோம். நோ, நெவர். இன்னைக்கு அந்த தூதன்
உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அதே தூதன் உங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அதுக்கு முன்பதாகவே உங்களுக்காக தேவன் ஆயத்த பண்ணினவைகள் ஆயத்தமா இருக்கிறது. டோன்ட் ஃபியர். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா.